பையனோட பேர் வந்து ஆகாஷ். ஒரு இடத்துல 25 வயசு அவனுக்கு. ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் வந்து அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஹெல்மெட்டோடு தான் போனான். ஹெல்மெட் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு மறுபடியும் அந்த ஹெல்மெட் எடுத்து தலையில் போடலை. என்ன ஆச்சுன்னு தெரியல. பஸ்ஸுக்கார அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. வேகமாக போடுறவன் கிடையாது. அவ்வளோ அழகாக வண்டி ஓட்டுவான், கார் ஓட்டுவான். அவனுக்கு அப்படி நடந்ததுன்னும் போது கஷ்டமாக தான் இருக்கு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ரத்த தானம் கொடுத்துருந்தான். ரொம்ப ஒல்லியாக இருப்பான். நான் திட்டினே இருப்பேன், கொடுக்காதடான்னு. அவன் கொடுத்தான்னு கூட எனக்கு தெரியாது. அவனோட சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நான் பார்த்தேன். அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அதனால் அப்புறம் பார்த்தா அவன் இறந்துட்ட பிறகு மறுபடியும் நான் புக்ஸ் செல்ஃபெல்லாம் அடக்கும்போது மறுபடியும் அவனோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தேன். அதுலேயும் எல்லாமே ரத்த தானம். இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். அப்போலோ இது 2-3 ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், எங்கள் வீட்டில் தான்டி நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தான். அப்போவே என்ன திட்டுவான், ஏம்மா ரத்த தானே கொடுக்க வேணாம் சொல்கிறேன்னு. அவன் ஒல்லியாக இருந்ததுனால நான் அப்படி சொன்னேன். மூளையில் அடிபட்டதுனால காப்பாற்ற முடியல சொல்லிட்டாங்க. போன ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அடிபட்டது. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் 6 நாள் இருந்தோம். திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் அடிபட்டது. வெள்ளிக்கிழமை நைட்டு காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. தெரியல, 6 உறுப்பு சொல்கிறாங்க. கிட்னி, லிவர், ஹார்ட்டு. இந்த மூளையை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல. வேறு எதனா கொடுக்க முடிஞ்சா நானே என் பையனை கொடுத்து உயிரை காப்பாற்றிட்டுருக்கலாம். ஒரு அம்மாவா என்னால் எதுவுமே செய்ய முடியல. அது ஒரு சந்தோஷம்தான். அந்த ஹார்ட்டு கொடுத்த பையனை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஹார்ட்டை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என் மனசில் புதஞ்சிருக்கு. வாழ்க்கையில் அவனை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா நான் சாப்பிட்றதுக்குள்ள அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.